எப்பவும் ஈவினிங் டைமில் தான் விளாக் எடுப்பேனா, சரி இன்றைக்கி ஒரு சேஞ்சஸாக இருக்கட்டும், மார்னிங்கே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் எந்திரிச்சதுமே வீட்டில் ஒரு திங்ஸ் இல்லை, என்ன சமைக்கிறதுன்னு தெரில. நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்ததுலேயே டைம் 7:00 மேலே ஆயிடுச்சு. அப்புறம் போய் எங்கள் அத்தைக்கிட்ட என்னத்தை சமைக்கிறதுன்னு கேட்டேன்னா, எதையாவது சமமா அப்படின்ட்டாங்களா. ஆக்சுவலி என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் தானே உங்ககிட்ட வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு, சரி சிக்கன் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதே நான் மறந்துட்டேன். திடீர்னு எங்கள் அத்தை வந்துட்டு, வெள்ளிக்கிழமை அதுமா யாராவது நான்வெஜ் சமைப்பாங்களா, சரி பரவாயில்ல நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டினியூவாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க திட்டிக்கிட்டே கிடந்தாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது நாள் கிழமை இருக்கா, நான் என்னைட்டெல்லாம் கொடுத்தா எப்போ வேணாலும் சாப்பிடுவேன், எல்லா நாளும் சாப்பிடுவேன். பட் எங்கள் வீட்டில் அப்படிலாம் கிடையாது. அத்தை மாமா எல்லாருமே நாள் கிழமை இதெல்லாம் பார்ப்பாங்க. நான் நைட்டே வேறு சப்பாத்திக்கு மாவுலாம் பிணைஞ்சு வச்சுருந்தேன், சப்பாத்தி போடலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டே இந்த வெஜ் குருமா பண்ணலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. மார்னிங்கே சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியுமா, எனக்கெலாம் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிடலையா. பட் நான் மட்டும் நல்லா சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு.